பிசிக்ஸ்ல நீங்க ஒரு வீக் ஸ்டூடெண்டா? இல்ல நீங்க இது வரைக்கும் ஒண்ணுமே படிக்காம இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க 90+ எடுத்ததே இல்லையா 100க்கு? சார் எனக்கு எப்படி படிக்கிறதுன்னு பிளானே இல்லைன்னு சொல்றீங்களா? சரி பரவாயில்ல, நீங்க யாரா இருந்தாலும் அடுத்த 3 நாள்ல ஒழுங்கா சரியா கரெக்டா பிளான் பண்ணா 70 out of 70 கேரண்டியா எடுக்க முடியும். நான் உனக்கு கேரண்டி பண்றேன். சரியா? நீ செய்ய வேண்டியதெல்லாம் முதல்ல நான் என்ன சொல்றேன், அந்த 70 out of 70 எப்படி ஸ்மார்ட்டா எடுக்கணும்னு சொல்றேன்றத கவனி. அவசரமே படாத. இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ செய்ய வேண்டியது, பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆன்சர் கீல மார்க் அலாட்மெண்ட் பிசிக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்போ ஒரு 5 மார்க் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த 5 மார்க் கொஸ்டின்ல டயக்ராம் இருக்குன்னா அந்த டயக்ராமுக்கு கண்டிப்பா 1 மார்க் இருக்கும். டயக்ராம் நீ பெர்ஃபெக்ட்டா வரையணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பேசிக் டீசென்ட்டா வரைஞ்சா போதும். எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பாரு, எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரே மார்க் தான். சார் தியரி எழுதணுமான்னு கேக்குறல்ல, அந்த தியரிக்கு டெரிவேஷன் இருக்கு ஒரு கொஸ்டின்ல, தியரிக்கு ஒரே மார்க் தான். ஓகேவா? which means மேக்ஸிமம் நீ 3ல இருந்து ஒரு 4 லைன்ஸ் தியரி எழுதுனா போதும். ஒரு கொஸ்டின் முழுக்க தியரி பேஸ்ட் அப்படின்னா அப்போ அதுல வர தியரிக்கு 2ல இருந்து 3 மார்க் வரும். அதுலயுமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபார்முலா, ஒரு டயக்ராம்னு நம்ம புக்ல எங்க போனாலுமே வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த ஃபார்முலாவுக்கு மட்டும் 1 மார்க், டயக்ராமுக்கு மட்டும் 1 மார்க் இருக்கும். இப்போ ஒரு டெரிவேஷன்னா ஃபுல் டெரிவேஷன் டெரைவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, மேக்னட்டிசம் சாப்டர்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்குலர் காயில், இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் டெரிவேஷன் எடுத்தீங்கன்னா பெரிய டெரிவேஷனா இருக்கும். ஃபுல் டெரிவேஷன் எழுதணுமா? வேணாம். அதுல முக்கியமான ஒரு 2 ஸ்டெப் இருந்தா போதும். ஃபைனல் ஆன்சர் கரெக்டா இருந்தா போதும், உனக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நீ ஒரு 5 மார்க்கை ஒரு பேஜுக்குள்ள எழுதியே 5 மார்க் எடுக்க முடியும். ஆனா அதுக்கு எந்த பாயிண்ட்டை எழுதணும்னு உனக்கு தெரியணும்ல, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். சரியா? இப்போ ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டா உனக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு எக்ஸாம்ல ஒரு ப்ராப்ளம் கேட்கறாங்க, அது எங்க இருந்து வரும்? ஒன்னு புக் பேக் நியூமெரிக்கலா இருக்கும், அப்படி இல்லைன்னா எக்ஸாம்பிளா இருக்கும். இதுல இருந்து தான் வரும். அப்போ எந்த புக் பேக் நியூமெரிக்கலுக்கு என்ன ஃபார்முலா, சரியா? அப்புறம் அதோட சப்ஸ்டிடியூஷன், அதாவது கொஸ்டின்ல கொடுத்திருக்க வேல்யூ எல்லாம் எடுத்து அந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி சும்மா டம்மியா ஒரு ஸ்டெப் போட்டுருக்கணும். கால்குலேஷன் பண்ண வேணாம். அப்புறம் ஃபைனல் ஆன்சர். இது 3 இருந்தாலே உனக்கு 3 மார்க் கொஸ்டின்னா 3 மார்க் கொடுத்துருவாங்க. இதே வந்து 2 மார்க் கொஸ்டின்னா ஃபார்முலாவுக்கு 1 மார்க், சப்ஸ்டிடியூஷனுக்கு 1 மார்க், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க், 2 மார்க் அலாட்மெண்ட். இப்படிதான் இருக்கும். அப்போ ஒரு சம் உனக்கு சால்வ் பண்ண தேவையில்லை, ஃபார்முலா தெரியுமா? கொஸ்டின்ல கொடுத்திருக்க வேல்யூ எடுத்து அந்த ஃபார்முலால சும்மா சப்ஸ்டிடியூட் பண்ணி ஒரு ஸ்டெப் போட தெரியுமா? ஃபைனல் ஆன்சர் மனப்பாடம் பண்ணியாவது கரெக்டா எழுத தெரியுமா? அப்படின்னா நீ ஃபுல் மார்க் எடுத்துடலாம். புரியுதா? இப்போ அடுத்த விஷயத்துக்கு வர, 2 மார்க்ஸுக்கும் 3 மார்க்ஸுக்கும் வரும். இப்ப 2 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 லைன் எழுதுனா போதும். அதுலயும் எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க், ஃபார்முலா இருக்குன்னா ஃபார்முலாவுக்கு 1 மார்க். 3 மார்க்னா ஒரு 4ல இருந்து 5 லைன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு 2 மார்க்னா ஃபார்முலாவுக்கு இங்கேயும் 1 மார்க். அப்ப அந்த ஃபார்முலா அப்படின்றது ரொம்ப முக்கியம். சார் இப்ப இந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல, இது அச்சல் புக்ல இருக்கிற மாதிரி தான் எழுதணுமா, இல்ல நான் ஓனா எழுதலாமா? நீ ஓனா எழுதலாம். புரியுதா? ஆன்சர்ஸ நீ வந்து ஓனா எழுதலாம், அதுல பிரச்சனையே இல்லை, அதுல தப்பே இல்லைன்னு சொல்லி யாரு சொல்றா? அபிஷியல் பப்ளிக் ஆன்சர் கீழே சொல்றாங்க. இதை நான் உங்களுக்கு முன்னாடியே ஆன்சர் கீழே என்னென்னலாம் டீச்சர் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தராங்கன்றத ஒரு வீடியோவா போட்டிருந்தேன். அப்படி ஒரு வீடியோ போட்டீங்களா? எனக்கு தெரியாதுன்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணு, டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இப்ப நான் பேசுறது எல்லாமே அபிஷியல் ஆன்சர் கீழே கரெக்ஷன் பண்ணும்போது டீச்சருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க, எப்ப நீங்க ஃபுல் மார்க் தரணும், எப்ப நீங்க 4 மார்க் போடணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க. அதையே நான் ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரொம்ப முக்கியம். ஏன்னா அது தெரிஞ்சா நீ ஸ்மார்ட்டா கரெக்டா படிச்சு இப்போ 70 out of 70 எடுக்கலாம். இப்போ சரியா? யூ கேன் ரைட் இன் ஓன் வேர்ட்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. ஃபுல் கான்பிடன்ஸோட எல்லாருமே இப்போ எனக்கு கமெண்ட் பண்ணு, ஐ வில் ஃபைட் டு கெட் சென்டம் அப்படின்னு. இவ்வளவு நான் சொன்னதுனால சென்டம் ஈஸியா வந்துட போறது இல்லை. ஆனா ஒரு சின்ன ஃபைட், நீ பயந்த அளவுக்கு பெரிய ஃபைட் இல்லை, பேனிக் ஆகாத. பிசிக்ஸ் படிக்க முடியாம போயிடுமோலாம் நினைக்காத, ஒரு சின்ன ஃபைட்டு தான். ஆனா அந்த ஃபைட்டை போட்டோம்னா உனக்கு இப்போ பிசிக்ஸ்ல சென்டம் வரும். ஐ வில் ஃபைட் டு கெட் சென்டம் அப்படின்னு இந்த வீடியோல எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எப்படி ஆன்சர் அந்த சென்டமை எடுக்க வைக்கிறது, நான் உனக்கு ஒரு பிளான் சொல்றேன். நான் சொல்ற பிளானை என் கூட சேர்ந்து நீயும் ஃபாலோ பண்ணா உனக்கு சக்சஸ் வரும். புரியுதா? அண்ட் இந்த வாட்டி
உனக்கு பிசிக்ஸுக்கு ஸ்டடி டைம் நான் நிறைய தரப்போறேன். எனக்கு யூஸ்வலா எல்லாருமே என்ன சொல்வீங்கன்னா, சார் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, நான் எப்பயுமே ஏன் லைவ்ல இருக்க மாட்டேன் அப்படின்னா, லைவே பார்த்துன்னு இருந்தா நான் எப்போ படிக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்பேன். இந்த வாட்டி அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இருக்கு. நீ எப்ப எதை படிக்கணும், எப்ப எந்த லைவை பார்க்கணும்னு தெளிவா நான் பிளான் சொல்றேன். 9th மார்ச் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இன்னைக்கு நீங்க எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, புக் பேக்ல இருக்கிற 1 மார்க், புக் இன்சைட் 1 மார்க், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், புக் பேக் நியூமரிக்கல் ப்ராப்ளம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் என்ன செய்ய போறேன்னா, இன்னைக்கு லைவா சாயந்தரம் 6:30 இருந்து 9:30 வரைக்கும் வந்து இதெல்லாம் டீச் பண்ண போறேன். என்ன டீச் பண்ண போறேன்? ஃபுல் ப்ராப்ளமும் சால்வ் பண்ண சொல்லி தருவேனா? வேண்டாம். இப்பதான் உனக்கு தெரிஞ்சிடுச்சு எந்த ப்ராப்ளம்க்கு என்ன ஃபார்முலா, சப்ஸ்டிடியூஷன் என்ன, ஃபைனல் ஆன்சர் என்ன, இவ்வளவுதான் நான் சொல்லி தர போறேன். சோ இன்னைக்கு என் கூட வந்தனா, ஓகே, நான் உனக்கு மொத்தமா 100 ப்ராப்ளம்ஸ் டீச் பண்ணுவேன். எத்தனை? 100. I'm going to teach you வெறும் 100 ப்ராப்ளம்ஸ். உனக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம புக்ல 540 ப்ராப்ளம் மேல இருக்கு, வால்யூம் 1 வால்யூம் 2 சேர்த்து. அதுல நான் வெறும் 100 நடத்த போறேன். நான் நடத்துற 100ல இருந்து தான் உனக்கு வரும், நான் கேரண்டியா சொல்றேன். நான் நடத்த போற அந்த 100 ப்ராப்ளம்ஸ்குள்ள இருந்து தான் உனக்கு கம்பல்சரி கொஸ்டின் வரும். உனக்கு புக் இன்சைட் 1 மார்க் வரும். சோ 15க்கு 15 1 மார்க்லயும் எடுத்துடலாம். அதே நேரத்தில் உன்னால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா, கம்பல்சரி கொஸ்டினும் அட்டன் பண்ணிட முடியும். 5 மார்க்ல ப்ராப்ளம் கேட்பாங்கல்ல, அதையும் அட்டன் பண்ண முடியும். 5 மார்க் ப்ராப்ளம்க்கும் இதே ரூல் தான். புரியுதா? ஃபார்முலா எழுதணும், சப்ஸ்டிடியூஷன் எழுதணும், ஃபைனல் ஆன்சர் எழுதணும். அதை நான் டப்புன்னு 3 மணி நேரத்துல உங்களுக்கு சூப்பரா சொல்லி தரேன். புக் பேக் 1 மார்க்கை ரிவைஸ் பண்ணிடலாம், புக் இன்சைட் 1 மார்க்கும் ரிவைஸ் பண்ணிடலாம். புரியுதா? இது எல்லாத்தையுமே நான் அழகா சொல்லி தரேன். அடுத்து நாளைக்கு 10th மார்ச் காலையில 10:10 எனக்கு ஒரு சென்டிமெண்ட், சரியா? அதனால 10:10க்கு காலையில உனக்கு நான் கிளாஸ் எடுக்க போறேன். உனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ். அதுல வால்யூம் 1 5 மார்க்ஸ், பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிருக்க 5 மார்க்ஸ். ஓகேவா? பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிருக்க 5 மார்க்ஸ் வால்யூம் 1ல இருக்கிறது எல்லாத்தையுமே நான் அழகா உங்களுக்கு நடத்த போறேன். இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ பேஸ்டா இருக்கும். ஆன்சர் கீ பேஸ்ட்னா என்ன? இப்ப நான் சொன்ன இல்லையா, நீ எக்ஸ்பிளனேஷன் 3-4 லைன் எழுதுனா போதும். அப்ப அந்த 3-4 லைன் எது, எந்தெந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், எந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸுக்கு மார்க் இருக்கு, இதை மட்டும்தான் நான் நடத்தவே போறேன். I'm going to teach only this. நான் இதுல என்ன நடத்துறனோ, ஓகே, ஒரு 5 மார்க்கே மிஞ்சி போனா வந்து எனக்கு இந்த ஒரு ஸ்கிரீன்ல ஒரு பாதியில முடிஞ்சிடும், அவ்வளவுதான் நடத்துவேன். ஆனா அதை நீ எழுதுனா உனக்கு 5 out of 5 கிடைச்சிடும். புரியுதா? முக்கியமா இது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 பேருக்கும் நடக்க போகுது. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 பேருக்கும் நான் சொல்லி தர போறேன், ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? அப்போ பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ பேஸ்டா காலையில 10:10 இருந்து 1:10 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், வால்யூம் 1ல இருக்கிற எல்லா 5 மார்க் ஒரு 3 மணி நேரம் வால்யூம் 1ல இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். முடிச்சிட்டு இப்ப இதுதான் இருக்கிறதுல முக்கியமான ஒரு செஷன். இப்போ இதெல்லாம் நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்ல, செல்ஃப் ஸ்டடி பண்ணலன்னா வேஸ்ட் தானே. அந்த செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கான டைமை நான் உனக்கு தரேன். எப்படி? போய் ஓகே 1:10க்கு நீ முடிக்கிறல்ல, போ லஞ்ச் சாப்பிடு, சின்னதா ஒரு தூக்கம் போட்டு எழுந்து வா. கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது நீ தூங்கி இருக்கணும். தூங்கி எழுந்து வா. 3 மணிக்கு நான் உனக்கு ஸ்டடி வித் மீ அப்படின்னு ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுவேன் லைவா. இதுல நான் உனக்கு டீச்சே பண்ண மாட்டேன், நான் வாயை திறந்து பேச கூட மாட்டேன் அன்லஸ் நீ என்கிட்ட டவுட் கேட்கிற வரைக்கும், சரியா? நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இங்க போர்ட்ல உனக்கு டார்கெட் கொடுத்துருவேன். 3 PM இருந்து 4 PM வரைக்கும் எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இந்த 5 மார்க் எல்லாம் படி. ஓகே, 4 PM இருந்து 5 PM வரைக்கும் என்ன செய்வேன், 4 PM இருந்து 5 PM வரைக்கும், சரியா? இந்த 5 மார்க் எல்லாம் படின்னு உனக்கு போர்ட்ல நான் எழுதி போட்டுருவேன். டார்கெட்லாம் எழுதி போட்டு இப்ப இந்த ஆன்சர் கீ PDF இருக்கு பாரு. தமிழ் மீடியம் பசங்க இங்கிலீஷ் மீடியம் பசங்க 2 பேரும் நல்ல கவனி. இப்ப நான் அந்த 5 மார்க் காலையில் நடத்தின நல்ல வால்யூம் 1 அதுல எக்ஸாக்டா ஆன்சர் கீழ இருக்க வேண்டியது மட்டும் தானே இருக்கும். அதோட PDF கொடுத்துருவேன். நீ அந்த செஷனுக்கு வந்து அந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கிட்டு, சரியா? இந்த செஷன் வந்தானா PDF கிடைச்சிரும். PDF டவுன்லோட் பண்ணிக்கிட்டு என் கூடவே உட்காந்து ஒரு 3 மணி நேரம் அப்பவே எல்லாத்தையும் படிச்சிரு. நான் என்னென்ன 5 மார்க் எல்லாம் சொல்றேனோ அப்பவே என் கூட உட்காந்து படி. இப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் உனக்கு இங்கே தான் இப்படி நின்றுட்டு இருப்பேன். நான் லெசன் எல்லாம் எடுக்க மாட்டேன், இப்படிதான் நிப்பேன். உங்கள யாருக்காவது சந்தேகம் இருக்கு, டவுட் இருக்கு அப்படின்னா நீ அப்ப என்ன பண்ணலாம், உன் டவுட்டை சாட்ல போடலாம், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, எல்லாருமே மியூட்ல போட்டுரு, லைவ் வந்துட்டு மியூட்ல போட்டுரு. சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணலாம், சவுண்ட் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கலாம், நான் பேசுறது உனக்கு கேட்கும். மத்தவெல்லாம் என்ன பண்ணு,
போன்ல வால்யூம் கம்மி பண்ணிடு. ஏன்னா நான் மத்தவங்க கிட்ட பேசுறது படிக்கிறவனை டிஸ்டர்ப் பண்ணும். நீ மியூட்ல போட்டு நீ படிச்சுட்டு உனக்கு என்ன சந்தேகம் எந்த நேரத்தில் வருதோ என்கிட்ட கேள், உடனே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த மாதிரி உனக்கு யாராவது செஞ்சிருக்காங்களா? நான் சொல்லி காட்டுறதுக்காக இல்ல. இதை ஏன் நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டிலே முதல்ல நம்ம தான் இதை ட்ரை பண்றோம். இது பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். புரியுதா? 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் என் கூட சேர்ந்து முடிச்சிரு. உனக்கும் தள்ளி போட மனசு வராது. இப்பவே நான் படிச்சிடுறேன் அப்புறம் பாத்துக்கிறேன்லாம் தோணாது. இல்ல இப்பவே முடிச்சிடலான்னு உனக்கு ஒரு மோட்டிவேஷன்ல என் கூடவே முடிச்சிருவேன். இப்ப அடுத்து கதைக்கு வருவோம். இப்ப 6 மணி வரைக்கும் நீ படிக்கிறல்ல, 6:10க்கு சரி, 6:10ல இருந்து 9:10 வரைக்கும் நம்ம அதே மாதிரி வால்யூம் 2ல இருக்கிற 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருவோம். வால்யூம் 2ல ஆன்சர் கீ பேஸ்டா எல்லா 5 மார்க்ஸையும் படிச்சிருவோம். படிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே நீ டின்னர் சாப்பிட்டு வா ஒரு 20 நிமிஷம். 9:30ல இருந்து 11:30 தேவைப்பட்ட 12 வரைக்கும் வச்சுப்போம். தேவைப்பட்டா 12 வரைக்கும் மறுபடி ஸ்டடி வித் மீ செஷன் இருக்கும். நான் மறுபடியும் இங்க உங்க எதிரவே உட்கார்ந்துருப்பேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். லைவ் இருந்துகிட்டே இருக்கும். பிடிஎஃப் கொடுத்துருவேன், டார்கெட் கொடுத்துருவேன், நீ படிச்சு முடிச்சிடலாம். த்ரூ அவுட் பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு இந்த ஸ்டடி வித் மீ செஷன் இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா? ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன்னா அப்பவே படிக்க வச்சிருவேன், சொல்லித்தரேன்னா அப்பவே படிக்க வச்சிருவேன். இப்போ மார்ச் 11th வரும் சரியா, 10ஆம் தேதி முடிச்சாச்சு, மார்ச் 11th வரும். அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்? மார்ச் 11th அன்னைக்கு வால்யூம் 1ல இருக்கிற 2 and 3 மார்க்ஸ் எல்லாத்தையுமே புக் பேக்ல இருக்கிறத படிப்போம். நான் ஒன் ஷாட்டா எல்லாத்தையும் ஆன்சர் கீ பேஸ்டா டக்குன்னு நடத்தி தரேன். காலையில 10:10க்கு ஆரம்பிச்சா 1:10க்குலாம் வால்யூம் 1ல இருக்கிற எல்லா ஷார்ட் ஆன்சரையும் முடிச்சிடலாம். இப்ப முடிச்சுட்டு உடனே என்ன செய்வோம்? அதே ஷெடியூல் 3ல இருந்து 6 ஸ்டடி வித் மீ உட்காந்து வால்யூம் 1ல இருக்கிறதெல்லாம் நான் நடத்திட்டேன். இப்ப நீ படிச்சு உன் கூடவே நானும் உட்கார கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப 6:10ல இருந்து 9:10 வரைக்கும் வால்யூம் 2ல இருக்க 2 and 3 மார்க்ஸா ஒன் ஷாட்ல முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா 9:30ல இருந்து 11:30 எல்லாத்தையும் ஒரு வாட்டி மறுபடியும் ரிவைஸ் பண்ண போறோம். ஓகே, என் கூடவே உட்காந்து அழகா நீ என்ன செய்ய போற? எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட போற, படிச்சு முடிச்சிட போற. இது எல்லாமே டன்னா. இப்ப கடைசி நாளுக்கு வரும். கடைசி நாள் காலையில 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நான் உனக்கு எந்த விதமான மேரத்தானும் எடுக்க போறது இல்லை. ஏன்னா நம்ம தான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோமே, நான் தான் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சிட்டேனே. அப்ப டீச் பண்ண மாட்டேன். ஆனா கடைசி நாள் ஹோல் டே உங்களுக்கு நான் ஸ்டடி வித் மீ செஷன்ல உங்க கூட உட்காருவேன். 10 AM இருந்து 10 PM வரைக்கும். சரியா? உனக்கு என்ன படிக்கணும் டார்கெட்டை கொடுத்து ஓகே ஃபுல்லா எல்லாத்தையும் படிச்சதெல்லாம் திரும்ப ரீகால் பண்ணுவோம், ரிவைஸ் பண்ணுவோம். ஆன்சர் கீஸை பார்த்து என்ன கண்டிப்பா அட்டன் பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கும். எப்படி பிளான் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். பப்ளிக் எக்ஸாம் நீ போகும்போது செம்ம கான்பிடென்ட்டா போகும். புரியுதா? பப்ளிக் எக்ஸாம் நீங்க போகும்போது செம்ம கான்பிடென்ட்டா போவீங்க. நீங்க பிசிக்ஸ்ல சென்டம் எடுப்பீங்க, நான் சொல்றேன். ஓகே, நீ இதுவரைக்கும் எந்த சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீ பிசிக்ஸ்ல எடுப்ப. தட்ஸ் அ ப்ராமிஸ். இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. முக்கியமா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நாளா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் எங்களுக்கு சொல்லித்தர மாட்டீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். இந்த பப்ளிக் எக்ஸாம் ரிவிஷன் தமிழ் மீடியம் பசங்களுக்கு இருக்கும். உன்னால எவ்வளவு பேருக்கு இதை ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. தமிழ் மீடியம் பசங்களுக்கு நான் டார்கெட்டே தரேன். நீ எங்க இருந்தாவது எப்படியாவது உன்னோட நண்பர்கள் எல்லாரையுமே கண்டிப்பா லைவ் வர சொல்லு, இந்த வீடியோவை லைக் பண்ண சொல்லு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் டார்கெட் தான், உங்களுக்கு எப்பயுமே டார்கெட் தான். சரியா? ஓகே, நீங்களே எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டா எழுதலாம் பிசிக்ஸ். நான் இருக்கேன் உங்க கூட. சி, இப்படி வச்சுக்கலாம். நோ லாங்கர் ஐ எம் யாழனியன் சார், யாழனியன் அண்ணா. சரியா? உனக்கு உன் கூட ஒரு அண்ணா இருந்து உன்னை எப்படி படிக்க வைப்பாங்களோ அந்த மாதிரி நான் படிக்க வைக்கிறேன் இந்த பப்ளிக் எக்ஸாம். அ பிரதர் வித் யூ. புரியுதா? எவ்ரி ஒன் ஆஃப் யூ. லெட்ஸ் ராக் திஸ் எக்ஸாம். ஜெயிச்சு காட்டலாம். சரியா? ஆல் தி பெஸ்ட். கிளாஸஸ்ல கவனிப்போம்.